வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூல தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த இன்டர்வியூல இருக்கிற 2 பேர் பத்தி சொல்லணும்னா, காமெடி கிங் அண்ட் காமெடி கிங்டம். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் we have the very lovely வைகை புயல் சார் அண்ட் our lovely talented director சுந்தர்சி சார். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கேன். ஒரே நிமிஷம், நம்ம மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நதி கண்ணு, பூண்டு கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் வந்துட்டு அப்படியே போயிட்டோம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்துட்டு உங்கள் 2 பேரும் காம்பினேஷன் பார்க்க அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கோம். யார் கண்ணு வச்சாங்களா தெரியல சார். சுத்தணும் இல்லைப்பா, ஒரு சூடத்தை நடுங்கையில் வைங்க வச்சு ஓகே, சரி விட்டு போயிட்டு பெருங்கையில் சுற்றிட்டீங்க, மனசார சுற்றிட்டீங்க. மனசால அப்படியே என் மனசு மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாரோட மனசால சுற்றிட்டேன். சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் நீங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்க சார்? தினம் தான் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். 20 வருஷமா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா, ஆமாம், உண்மையை சொல்ல போனால் முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு. கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது வந்து வின்னர். ஆமாம், நான் சொல்ல கிரியிலேருந்து வர்றேன். கிரி வின்னர் தானே ஃபர்ஸ்ட்? கிரி தானே முதல் படம். இல்லை, வின்னர். ஆமாம், அப்புறம் ப்ரொடக்ஷனில் தான் கிரி. அப்படியா? கிரி நம்ம பேனரில் பண்ணது. ஆமாம், நம்ம சொந்த பேனரில். அண்ணே கிரி பேனரில். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்துச்சு. என்னென்ன அடிபட்ட போது கூப்பிடுறீங்க அப்படின்னாரு. விடுங்க, நான் அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் வின்னர். ஒரிஜினலா அடிபட்டுருந்துச்சு அப்போ அந்த சீன். ஆமாம். அது மானசன் சரத்குமார் சார் இருக்கார்ல, அவர் படத்தில் ஒரு 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 பள்ளத்தில் வந்து குதிக்கிற மாதிரி சாட்டு. அது நானே புள்ள போய் குச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக் ஆச்சு. அந்த வலி இன்னும் இருக்குது. ஆமாம், அதுக்கு அந்த வலியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருஷமாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா டிராவல்ஸு, அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கிட்டு போது 3வது படம் இந்த படம் வின்னர் வந்து ட்ரூலி இட் வாஸ் a winner. இன்னைக்கு வரைக்குமே அந்த சார். ஆனால் இவங்க 2 பேர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீன் பார்க்குவோம், அந்த டைலாக் ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமானா அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல. நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா, இல்லை என்ன ஆகும் சார்? ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இருக்கிறது 20% தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம். நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார், ரைட்டர் அவர் இருக்கார், கதை பேசுவோம். ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட், அது லைன் ஐடியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிட்டு அப்புறம் வடிவேலனும் அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க. அது அடுத்த வருஷன் வரும். இது வந்து 50% வருமா? ஆமாம். இப்போ 20% 25% 50% ஆகும். மீதி 50% பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும். அது வந்து ஒரு இனிமையான, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும். அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க. ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமைஞ்சோடனே 2 பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப வணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள். அவர் சுந்தரனுங்கிறது அது முருகனுடைய பேர் தான். வடிவேல் அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் 2 பேரும். அந்த மாதிரி சேரும்போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன உடனே மழை பெய்யும். முதல் நாள் ஷூட்டிங் பண்ணி பல மழை பெய்யும். என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் அண்ணே எல்லா ஷூட்டிங்கும் பெய்யும்ல, அதான் இப்போ நிற்கும் பாருங்கள். அப்புறம் நிற்கும், மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் பேயும், மறுபடியும் நிற்கும், மறுபடியும் பேயும், மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம். அதானே உண்மை? ஆமாம். அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க அந்த மாதிரி முதல்ல வந்து என்னோட பேனர் ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில். அப்போ ஒரு 3 வருஷம் அங்கே மழை இல்லை. நான் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன், கிரி மழை பெய்யுது கிரி. இப்போ எனக்கு பயங்கர ஷாக். என்னென்னா நாங்களாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங், வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது, உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷாட்டு வடிவேலன் வச்சு தான். நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்பார். என் பேனரில் வந்து முதல் ஷாட்டு. அப்போ நான் சென்டிமெண்ட்டாக சொன்னேன், நான் முருக பக்தர், முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார். நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேல் திரும்புறாரு, என் பேனர் ஆரம்பிச்சிருங்கன்ட்டு. அது ஆரம்பித்த நல்ல நேரம், மோர் தென் 20 years பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி. லைட்டே இல்லாமல்
ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன். லைட்டு வெளியில் வெளிச்சது சேர்த்து. ஆமா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லவா மலையை பற்றி? உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, நேற்று கேஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் காலையில் 1 மணி நேரம் மழை. எப்படி மழை நின்று கொட்டி எடுத்துச்சு. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு 1.5 மணி நேரம் 2 நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம். இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி பெய்யுது, சாயங்காலம் பெய்யுமா பார்த்தா காலையில் ஒரு மழை அடித்தா அந்த இடமே குழுக்குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார், இன்றைக்கி மழை பெஞ்சு எல்லோரும் வந்து அவ்வளோ நேற்றெல்லாம் சூடு முந்தானத்து, அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகா குழுக்குழுன்னு ஊட்டியில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் ஆக்சுவலாக ஜென்யூனாக யோசிச்சேன், இவ்வளோ நாள் வெயில் போயிட்டே இருக்கேன், டக்குன்னு ஒரு நாள் மழை பெய்யுது. அது என்னைக்கு பாருங்க, மழை சொன்ன கனெக்ட்ல வந்துட்டு எங்கேயும் கரெக்ட் ஆகுது. ஓப்பன் ஸ்டேடியம் வேறு, ஓப்பன் ஏரியா, அது ஒரு அரங்கத்துக்கு கூட கிடையாது, ஓப்பன் ஏரியா. ஆனால் மழை காலையில் ஒரு 2 மணி நேரம் பெய்ஞ்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படத்துடைய அம்சமே வேறு மாதிரி மாறுது. இந்த படம் வந்து எப்படின்னு கேட்டால் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யணும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகணும். அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்களை 2 பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் அது. இந்த கதை சும்மா பேசணும், என்ன உண்மையான சும்மா பேசணும் கட 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 கடன்னு வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு. ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு, எங்களுக்கு ஏப்ரலில் பண்ணிக்கணும் தப்புன்னு. ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி. ஆனால் இப்போ பண்ணுறத விட பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே, பிள்ளைகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, நல்ல லீவ் டைம், அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகாக அன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கோம். சார் அதான் சத்தியமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து வந்து நாங்கள் வந்து உங்கள் காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்கள் சின்ன ஜென்ரேஷனும் வந்து இதே பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரி நல்ல அருமையான டைம் அது. இது ரொம்ப எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம், குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம், சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும் இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார், பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார். ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம படத்தில் சொன்னோம் ஏன்னா இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக வந்து பண்ணி முடிச்சான்னு பார்த்தேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய அழகாக கை நிறைய வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்காக. அண்ட் அது மட்டும் இல்லை சார், உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார். அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் யூ கீப் மேட்சிங் டு இட். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டில் யுவர் மூவி இட் வாஸ் லைக் அ லிட்டில் அப் அண்ட் டவுன் சீசன் ஃபார் தமிழ் சினிமா. ஆனால் உங்கள் படம்க்கு அப்புறம் அது ஒரு ஹையாக போச்சு. அண்ட் இப்போ ஜானில் வந்து எடுத்தோடனே இன்னொரு ஹை. அண்ட் இப்போ வந்து 3rd ஹேட்ரிக்காக கேங்கர்ஸும் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இப்போ சொல்ல போனால் டென்ஷனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு 1 வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்குது. ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவேலனுக்கு எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றி படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்தவொடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தால் இப்போ மக்களுக்கு என்ன 15 நிமிஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கேளுங்களேன், ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சிருக்கோம். இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் 2 பேரும் சேர்றீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாச்சா, அப்போ ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ் பார்ட்டியை சேர்றதில்ல அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறடா 2 பேரும் ஒன்று சேர்ந்தாகையா பிரமாதமாக இருக்கேன், அது ஒரு சந்தோஷம். அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குல்ல, எப்படி நம்மளை சிரிக்க வச்சுருவாங்க என்னென்ன கண்டிப்பாக அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த உங்கள் முகத்தை தெரியுது இந்த சிரிப்பு பாருங்கள்.
ஆனா ஜென்யூனா வந்துட்டு ரூம்குள்ள வந்தது உங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் சொல்றேன். இப்போ சுந்தர்ஜி வடிவேல்லாவே இப்போ மக்களுக்கு என்னன்னா பரவாயில்லையே, அப்புறம் எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணுங்கிற பூரா பார்க்குறாங்க. கைப்புள்ளிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்த்துக்கிட்டு வராங்க. எல்லாம் நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா மக்களை ரசிக்க நம்மளாம் சிரிக்க வைப்பாங்கன்னு ஒவ்வொரு குடும்பமும் ரொம்ப ரசிச்சு எதிர்பார்த்து அப்படியே குளவரியில் உட்காந்துருக்காங்க. எப்படா ரிலீஸ் ஆகும் அது. ஆமாம், ஓகே. இப்போ கூட என்ன சொன்னார் 18ஆம் தேதி கூட அனிமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம்னேன்னாரு. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அப்புறம் இல்லைண்ணே நம்ம 24 பண்ணிடுவோம்னேன்னாரு. டபக்குன்னு இறங்கிடுச்சு. நேம்ஸ் பத்தி பேசாம இருக்க முடியாது. ஒரு வாட்டி உங்க காம்பினேஷன் ஒன்று சேரும் ஐகானிக் நேம்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் என்ன சார்? பின்னாடி உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை ஆட்டோமேட்டிக்காக? இல்லை, வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார், உட்காந்து பேசி வந்து. ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது, ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு. இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அந்த மீசைலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாமல் முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும். ஓகே. ஸோ எல்லா மூவிஸ்க்கும் வந்து ஒரு லுக் பயங்கரமாக உட்காந்து கியூரேட் பண்ணுங்களா? என்னெல்லாம் யோசிப்பீங்க ஒரு லுக் கியூரேட் பண்ணுறது? பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், என்ன லொக்கேஷன் யோசிக்கணும். எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்குண்ணே. இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல. இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது. பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்கிட்ட வர்றப்ப மட்டும். ஆமாம், வடிவேலன் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப். நீ அரண்மனையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதெல்லாம் அது வேறு ஸ்டைலில் இருக்கும். என்கிட்ட வர்றப்ப மட்டும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும். நீங்கள் எல்லாருக்கும் கெட்டப் போட்டுலாம் இது பண்ண முடியாது. சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும், நல்லாவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, இதை நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறப்ப அழகாக இருக்கும். அவர் தான் சொல்லணும் அதை. இப்போ நீங்கள் வடிவேலின ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்னே, நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் ஹீரோயினிக்கு ஆரம்பிக்கும் போது ஹீரோனியை உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிகிட்டே வருவேன். அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன். நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்ட்லேயே அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா, அவர் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப சத்தம் போடுறான். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நடக்கணும் அப்போ. ஆமாம், ரொம்ப கத்தி பேச நேற்று நடந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சீனு, எங்கள் படத்தில் வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது, ஆடியோ ஃபங்க்ஷனு. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் குரூப்பில் ஒருத்தர், நிறைய க்ரௌடு வேறு, டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. இப்போ அவர் நிறுத்த சொல்லணும். இப்போ கேங்கர்ஸ் படத்துலேயே ஒரு சீன் இருக்குது. ஒரு வடிவேல்னால இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ இவர் மார்வெஸ்ட் இருக்காரு, அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார். இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து. அது வடிவேல் நிறைய நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேசுகிறாரு, சார் நான் இங்கிருந்து கட்டு போது நிப்பாட்டுங்க, அவரு கட்டு அது வந்துங்கிறாரு. அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லையும் வந்து இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடலேஷன்லாம் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோனி கேட்கலாமா? இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், பார்த்துக்கிட்டு எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேருமோ உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது? எதுக்கு இல்லை, இந்த கரெக்டான ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை, அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது, அது ஒரு சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம்.
ஓகே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேலு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில் பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சந்து போய் விடிய அடிச்சாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனும் ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்கள், அவ்வளோ படத்தில் பார்க்கணும். அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடிச்சது இல்லைங்கிற ஒரு விஷயத்த வச்சு, நீ அடிச்சியா வில்ல ஒரே வார்த்தை கேட்பான், நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாரு. அது நீ அடிச்சியா, நான் யாரையுமே அடிச்சதில்லை அப்படின்னு அது அடிச்சதில்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சொல்லுவார். அது வந்து நீங்கள் தேட்டரில் வந்து கை விட்டு விரல விட்டு எண்ண முடியாது எத்தனை அடிச்சது இல்லைன்ட்டு, அவ்வளோ வரும். அது வந்து சிங்கிள் ஷாட்டில் நடிச்சிருக்காரு. அது நாங்கள் எல்லாரும் வாயை பொழுது பார்த்து ஷார்ட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன, எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும். ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாகவே சொல்கிறேன், கரெக்டாக அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் தரேன், கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். வந்து 24th of April ஃபர்ஸ்ட் போய் நான் இது எண்ணிட்டு சார் பிரைஸ் சொல்லிட்டீங்க, நான் கரெக்டா கண்டிப்பா இல்ல வடிவேல் நான் போட்டுக்கிற கூலிங் கிளாஸ் இல்ல ஓகே இல்ல, அதாவது அந்த சீன் நினைக்கும் போது இப்பவும் எனக்கு சிரிப்பு வருது. அவ்வளோ அருமையான ஒரு சீன் அது. படத்தில் பார்க்குறேன், நீங்கள் படத்தில் பார்த்தேன், நான் கூட அதை ட்ரெய்லரில் கொஞ்சம் புடுவாருன்னு பார்த்தேன். அது எப்படி கட் பண்ண, அது எப்படி வச்சுருக்காருன்னா அப்பட்டக மாதிரி இருக்காது, தனியாக வச்சுருக்கேன் அப்படியே. அது பெரிய படம், அதான் படம் ஒரு கிரீடம்னா அதில் பெரிய இருக்கக்கூடிய கிரீடத்து முன்னால் இருக்கக்கூடிய பெரிய வைரக்கல் மாதிரி வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய சீன் இருக்குது. ஆனால் அந்த ஒரு சீன் பேசப்படும் மக்கள் மத்தியில். ஷூட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து எந்த மெமரி ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு? அந்த இந்த கதை ஒன்று சொல்லுவோம்ல நம்ம இதில் என்ன தலைநகரத்தில் கதை சொல்லுவோம்ல, ஒரு புறா அந்த கதை தலைநகரத்தில் கண்ணில் தூக்கிட்டு போயிடுறாங்க, அந்த மாதிரி அதோட ஜாதி அது. அது கதை சொல்ல ஆரம்பிச்சாவே கட்டில் தூக்கிட்டு போயிடுறாங்களே, கட்டில் முதல் கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனாங்களா, போனதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா, டம்முன்னு இல்லை. அடுத்த தடவை இதை பார்க்கணும் நினச்சேன், ஏன்னா ஒன்றும் நடக்கலைன்னு, நடந்துருச்சு, நடத்திட்டாங்க அப்படி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு மாதிரி நீங்க பேசுற கான்வர்சேஷனே அப்படியே வந்து ஃப்ளோவா தான் எப்பவுமே இருக்கும். அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள பயந்து கிடக்குமா, அப்புறம் புரஞ்சு கிடக்கு, சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில். எனக்கு மட்டுமா இருக்கு, உங்க இப்போ எல்லா நீங்க இருக்க ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் வரட்டுமே, அது காலங்காலத்துக்கு எல்லா காலத்தோட சேரும். கண்டிப்பா. அண்ட் இந்த ட்ரெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஒரு படம் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் கேட்ச் பண்ணி அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஹோம்ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களா? பட் என்ன நீங்க பண்ணாலுமே இட் சீம்ஸ் லைக் ஆல் ஜெனரேஷன்ஸ் ஆர் லைக் ரிலேட்டிங் டு இட். அது எதனால ஃபீல் பண்றீங்க? இல்லைங்க, நான் முதல்ல நம்ம ரசிக்கணும், ஒரு விஷயத்த நம்ம ரசிக்கணும். இன்னொன்று வந்து இப்போ தலைநகரத்தில் டைலாக் வரும், எனக்கு எண்டே கிடையாதுறாங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது. மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்னன்னைக்கு நம்மளை வரவேற்பாங்க, தோண்ட வரும். அது ஒரு விஷயம் முக்கியமாக. ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரகம் வந்துடும். ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நைஸ். அண்ட் கேங்கர்ஸ்க்கு திருப்பி வருவோம். லெட்ஸ் டாக் a little bit more about the cast, sir. என்ன இந்த மாதிரி ஒரு மூவி சொன்னோன்னே உங்களுக்கு இமீடியட்டா இவ்வளோ தான் காஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சா? என்ன எப்படி ப்ராசஸ்? இல்லை, இந்த படத்தில் அது ஒரு எனக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, முதல்ல வந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் போகல, ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ். ஆக்சுவலாக 2 கேங்கு இருக்குது இல்லை, ஒரு கேங் வந்து எங்கள் கேங்கு, இன்னொன்று வில்லன் கேங். ஸோ எங்கள் கேங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வடிவேல்னேன், அப்புறம் அதில் ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா. அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸு, அப்புறம் முனிஷ்காந்த், அப்புறம் காளையன். இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்ல கூட்டக்காங்கன்னா சொல்கிறாங்க, யாரும் நம்புவாங்களா? இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்களாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம். யார்? ஹரிஷ் பேரடி, மைம் கோபி, இந்த அருள் மாதிரி நல்லா ஆஜா வில்லனுங்க. ஆமாம், இவங்களை போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம். ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார், ஒரு கான்ஸ்டபிள்,
ஒரு ஆட்டோ டிரைவர், அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிறவரு. அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கேரக்டர் தான். இதுக்கு நான் தான் தலைவன். ஆமா, கமாண்டோ. அதுக்கு பேர் கமாண்டோ. அந்த கமாண்டோ போகிறத பாடு இருக்கு என்ன அது வந்து அந்த ஆமா, நீங்க வந்து இவங்க எல்லாம் கொள்ளையடிப்பாங்களே, எந்த ஆங்கிள் பார்த்தாலும் இவங்களை பார்த்தா போய் மாற்றி அடி வாங்கி சாக போறாங்கன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் வச்சுக்கிட்டு எப்படி நாங்க அடிக்கிறோங்கிறது கதை. ஓகே, நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டீங்க இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்துச்சு, அப்படியே போற போக்குல வந்துட்டு பேர் வச்சுட்டு போயிட்டீங்கன்னு. அது மாதிரி நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி பேர்லாம் வச்சிருக்கீங்களா சார்? நீங்க ஏதாவது சொல்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இது நல்லா இருக்கு, இது நம்ம டைட்டிலா யூஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இருக்கு எங்க படத்துல வாலிபர் சங்கம், நானும் நான் பேசுன டயலாக், எங்க படத்துல பேசுன டயலாக் பூரா டைட்டிலா வச்சு எத்தனை படம் இட்டு கொடுத்துருக்காங்க. நாங்க கொடுக்கல, மத்தவங்க கொடுத்துருக்காங்க. எடுத்துக்கிட்டு எனக்கே தரமாட்டேன்ட்டாங்க. நீங்க வேற என்னண்ணே? கரெக்ட். நான் பட்ட பாட்டு எனக்குள்ள தெரியாது. சார் இன்னொரு விஷயம், உங்க வாய்ஸ்க்கு வந்து உலகத்துல எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அண்ட் நான் வந்து இங்க உட்காந்து என்கிட்ட ஒரு ரெட் லைன் பாட்டு கேட்கலன்னா என்னை வந்து எல்லாரும் திட்டுவாங்க. இல்லையே, இந்த படத்துல இவர் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னாச்சு? இவர் மேல வருத்தம் இப்ப சொல்லிடுறாரு. இப்ப நீங்க கேட்டீங்களா, இப்ப பாட சொல்லி கேட்குறீங்களா, இப்ப என்ன இந்த படத்துல பாட வைக்கல. அப்ப எனக்கு அடுத்த படத்துல எல்லா பாட்டும் அவர் தான் பாடுறாரு. அதுக்காக இந்த படத்துல போட்டோ டக்குன்னு எஸ்கே போயிட்டாரு. அடுத்த படத்துல எல்லா பாட்டும் வெளியே பாட போறாருனால இந்த படத்துல இல்லை அப்படின்ட்டாரு. இந்த படத்துல பாட்டு இருந்தா பாடலாமே, வேற எந்த பாட்டை பாடுறது? எனக்கு இந்த படத்துல பாட்டு நான் இது வேண்டாம், அடுத்து நீங்க சொன்னீங்க அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் இருந்தான்ட்டு. இப்ப அடுத்த ஒரு பாட்டு கொடுத்தாருன்னா போதும், எல்லா பாட்டும் விட்டு போறாரு. பொய் அது இல்ல, நான் சாட்சி. நம்ம வந்து போய் சண்டை போடல, அடுத்த பாட்டுல எல்லா பாட்டும் நீங்க பாடலனா. இல்ல உண்மையில நான் கேட்டேன், ஆனா ஒரு பாட்டு தான் பாடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த படம் வேற மாதிரி படம், சாங்லாம் பண்ணிட்டோம். சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் என்ன பண்ணேன், படத்துலயாச்சும் பாடி விட்டு உள்ள சீனுக்குள்ள பாடிட்டேன். ஆசை எங்க நிறைவேற்றிட்டேன். ஆமா, மியூசிக் டேட்டோட இருக்கு பாடணும். நம்ம உள்ள போட்டு பாடி மியூசிக் டேட்டை உள்ள நாங்க ரெண்டு பேருமே ஒரு பாட்டை எழுதி டியூன் பண்ணி ஒரு பாட்டு படத்துல வருது. அந்த படத்துல பா அருணை 1 2 3 4 அப்படி வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து இன்னும் 400 கூட போகும். நாங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி கேங்கர்ஸ் 1 2 3 எல்லாம் எதிர்பார்க்கலாமா? நாங்க கண்டிப்பா. இது வந்து கேங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து கண்டினியூஸா இனிமேல் கேங்கர்ஸ் ஊரா போய் கொள்ளடிப்போம். ஓகே, நைஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே விஷிங் யூ லவ் சக்ஸஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். April 24th மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.